அண்ணா பல்கலைக்கழகத்தில் பல்கலைக்கழக வளாகத்துக்குள்ளேயே அந்த மாணவி பலாத்காரம் பண்ணப்பட்டிருக்கிறாங்க. அந்த மாணவி நான் பீரியட்ஸில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கூட அந்த மிருகம் அவங்கள விடலை. எவ்வளோ ஒரு கேவலமான ஒரு விஷயம் இது. தமிழகம் பெண்கள் வாழ்கிறதுக்கு ஏதுவான இடமா இல்லாமல் ஆகிட்டு இருக்கு. தினம் தினம் பெண்களுக்கு எதிரான பாலியல் துன்புறுத்தல்களாகட்டும் வன்முறைகளாகட்டும் தினந்தோறும் நியூஸ் பேப்பரில் மலிஞ்சு கிடக்குது. இந்த குற்றவாளி பார்த்தீங்கன்னா திமுகவில் மாணவரணியிலே இருக்கிறாரு. இவர் மேலே ஏற்கனவே பாலியல் குற்றச்சாட்டுகள் முதற்கொண்டு பல வழக்குகள் 15க்கு மேற்பட்ட வழக்குகள் இருக்கிறதா வெளியில் வந்திருக்கு. அப்போ இந்த மாதிரி இருக்கிற ஒரு ஹிஸ்ட்ரி ஷீட்டரை நீங்கள் எப்படி ஏன் கைது பண்ணாமல் வெளியில் விட்டு வச்சுருக்கீங்க? ஏன் இவங்க மேலே நடவடிக்கை எடுக்கலை? ஏன் இவங்களை கண்காணிப்பில் நீங்கள் வைக்கல? நீங்கள் ஏற்கனவே இந்த கம்ப்ளைண்ட் வந்திருந்தப்ப இவன் மேலே நடவடிக்கை எடுத்து கைது பண்ணியிருந்தீங்கன்னா இந்த மாணவிக்கு இந்த நிலைமை நடந்திருக்காதுல்ல. இதை தான் நாங்கள் பிரச்சனையாக சொல்லிட்டு இருக்கிறோம். நீங்கள் உங்களோட கட்சியில் இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக நீங்கள் ஒரு குற்றவாளியை நீங்கள் அப்படியே லீஷரா விடுறதுனால தான் இவங்க பல பெண்களுக்கும் பல பொதுமக்களுக்கும் இவங்க அபாயமா மாறுறாங்க. இதை தான் நாங்கள் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கோம். திமுகல நீங்க உங்க கட்சியில இருக்கிறாங்க அப்படின்னா நீங்க அப்படியே பூசி மொழிவிட்டு கள்ள மௌனம் காத்துட்டு போயிடாதீங்க. அதே மாதிரி வேற மாநிலத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்துச்சுன்னா, மணிப்பூர்ல ஒரு பெண்ணுக்கு ஏதோ நடந்துச்சு, மத்திய பிரதேசத்தில் ஒரு பெண்ணுக்கு ஏதோ நடந்துச்சுன்னா அப்படியே எல்லாரும் பொங்கி படையல் வைக்கிறீங்க. கனிமொழியக்கா அப்படியே ஆவேசமா பேசுவாங்க, கருப்பு புடவை கட்டிட்டு மெழுகுவர்த்தி ஏற்றிட்டு போவாங்க. இந்த பெண்ணுக்காக ஏதாவது குரல் எழுப்பியிருக்காங்களா? ஏன் அப்போ உங்க திமுக இருக்கிற உங்களை அந்த குற்றத்தை பண்ணியிருக்காங்க அப்படின்றதுனால நீங்க எல்லாரும் கள்ள மௌனம் காக்குறீங்களா? இதே எங்களோட சனாதன தர்மத்துல நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமேனு எங்களோட ஈஸ்வரனையே பார்த்து நாங்கள் சொன்னவங்க சொல்லுது எங்களோட சனாதன தர்மம். ஆனால் நீங்கள் என்ன சொல்றீங்க? இந்த சனாதன தர்மம் தான் ஏற்றத்தாழ்வை கற்பிக்குது, அதை ஒழிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்ற நீங்க உங்களோட திமுக இருக்க ஒரு நிர்வாகி தப்பு பண்ணிட்டான் அப்படின்றதுக்காக அப்படியே எல்லாரும் வாயை பத்தி கள்ள மௌனம் காக்குறீங்க. அப்ப ஒழிக்கப்பட வேண்டியது எது அப்படின்றத இந்த தமிழக மக்கள் நிச்சயமா ஒரு முடிவு கட்டுவாங்க.